புதுமை டாக்கீஸ் மக்கள் அனைவருக்கும் வணக்கங்கள். நான் உங்கள் ஜெகநாதன். இப்ப பாத்தீங்கன்னா 2-3 நாட்களாகவே ஈரான் மேல அமெரிக்கா, இஸ்ரேல் இவங்க 2 பேத்தோட போர் தாக்கம் பாத்தீங்கன்னா மிகவும் கடுமையாக இருக்குது. இதனால பொருளாதாரம் மிக வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. ஹார்முஸ் அப்படின்ற இடத்துல நீர்நிலையில ஏற்பட்ட தடையும், வளைகுடா எண்ணெய் கிடங்கு மேல தாக்குதல் செய்யப்பட்டதுக்கு இதுதான் காரணம் அப்படின்ட்டு சொல்ல வருது. சனிக்கிழமை நைட்டு பாத்தீங்கன்னா இரண்ய தலைநகர் இருக்கு இல்லைங்களா, அங்க இருக்கிற டெக்ரான், அங்க எண்ணெய் கிடங்கு இருக்கு, அங்க தாக்கப்பட்டது காரணமே இந்த விலை வீழ்ச்சிக்கு காரணம். பாத்தீங்கன்னா எண்ணெய் விலையோட உயர்வு குறுகிய காலத்துக்கு மட்டும் இல்லாம உலக அமைதி இருக்கு இல்லைங்களா, அதுக்கு செலுத்தப்பட வேண்டிய ஒரு சிறிய விலை அப்படின்ட்டு தெரிய வருது நமக்கு. மேலும் பாத்தீங்கன்னா ரஷ்யாவில இருந்து எண்ணெய் வாங்குறதுக்கு இந்தியாவுக்கு வெறும் 30 நாளே அனுமதி வழங்கப்பட்டிருக்கு. ஆனா தீவிர அடைந்துட்டு வர மோதல்ல இந்தியா மட்டும் இல்லங்க, பல நாடுகள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கும் விதமா கையாண்டுகிட்டு வருது. தாக்கம் என்ன அப்படின்ட்டு பார்த்தோம்னா, இப்ப இருக்கிற சூழ்நிலையில எண்ணெய் விலை உயர்வது தவிர்க்க முடியாது அப்படின்ட்டு சொல்ல வருது. இது மட்டும் இல்லாம உலகத்துல இருக்கிற பெரிய பொருளாதாரங்கள் கூட விலை உயர்வு ஏற்படக்கூடிய சிக்கல் உருவாகி இருக்குது. அதோட பலவீனங்களும் நமக்கு உருவாகக்கூடும். இப்ப பாத்தீங்கன்னா இந்தியா தன்னோட எண்ணெய பல நாடுகள்ல இருந்து இறக்குமதி செய்வதற்கான உத்தியோகத்தை நடவடிக்கைகள் எடுத்துக்கிட்டு வருது. யுக்ரைன் போர் தொடங்கினதுல இருந்து இந்தியா பாத்தீங்கன்னா ரஷ்யாவில இருந்து எண்ணெய மிக அதிக விலையில வாங்க தொடங்கி இருக்குது. மத்திய கிழக்கு உலக சந்தையில பாத்தீங்கன்னா முக்கியமயமாக இருக்கிறதுனால அங்க மிகப்பெரிய தாக்கம் ஏற்படக்கூடும் அப்படின்ட்டும், அங்க ஏற்பட்ட மோதல் காரணம் அப்படின்ட்டு சொல்லப்படுது. சரி, இப்ப பாத்தீங்கன்னா இந்தியாவுல எவ்வளோ எண்ணெய் இருப்பு இருக்குது அப்படின்ட்டு பார்த்தோம்னா, அமெரிக்கா, ரஷ்யா பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கு எண்ணெய் வாங்குறதுக்கு 30 நாட்கள் கெடு விதிச்சிருந்தாலும், முன்னெல்லாம் பாத்தீங்கன்னா அமெரிக்காவோட அழுத்தத்து காரணமா இந்தியாவுக்கு வர ரஷ்யாவோட எண்ணெய் மிகவும் குறைஞ்சிருக்குது. ஹார்முஸ் நீரிணை அந்த வழியா பாத்தீங்கன்னா தினமும் கிட்டத்தட்ட 137 கப்பல் போயிட்டு இருந்த நிலையில இப்ப 2-3 நாட்களாக 2 அல்லது 3 கப்பல்கள் மட்டுமே அங்க போயிட்டு வந்துட்டு இருக்குது. மேலும் பாத்தீங்கன்னா இந்திய, சீனிய, ஜப்பான், தென்காசிய நாடுகள் எல்லாமே ஹார்முஸ் நீரிணை வழியாக வரும் எண்ணெயை மட்டும்தான் சார்ந்து இருக்குது அப்படின்ட்டு சொல்லலாம். ஆனா இப்ப அந்த இடத்துல ஒரு சிக்கல் உருவாகி இருக்குது அப்படின்ட்டு தெரிய வருது. கடந்த ஒரு வருஷமா பாத்தீங்கன்னா சீனா தினமும் கிட்டத்தட்ட 10 லட்சம் பீபாய் எண்ணெய ஈரான்ல இருந்து வாங்கி தன்னோட கையிருப்புல சேர்த்து வச்சிருக்குது. அந்த 365 நாட்கள்ல, அதாவது ஒரு வருஷத்துல அவங்க சேர்த்து வச்சிருந்த எண்ணெய் பாத்தீங்கன்னா அடுத்த 5 அல்லது 6 மாசத்துக்கு அவங்களுக்கு எண்ணெய் தட்டுப்பாடு வராது அப்படின்ட்டு தெரிய வருது. இந்தியாவுல எண்ணெய் கையிருப்பு பற்றி நாம பார்த்தோம்னா, இந்தியா பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 41 நாடுகள்ல இருந்து எண்ணெயை இறக்குமதி செஞ்சிருக்குது. இப்ப இருக்கிற நிலத்தடியில இருக்கிற எண்ணெய் வியூகத்தை வச்சு பார்த்தோம்னா கையிருப்பு சுமார் 25 நாட்களுக்கு வரும் அப்படின்ட்டு சொல்லப்படுது. இதுக்கு மேல பாத்தீங்கன்னா மக்களே, சேமிப்பு தொட்டிகள், சுத்திகரிப்பு நிலையங்கள், வணிக கையிருப்பு நிலையங்கள் இதெல்லாம் சேர்த்து பார்த்தோம்னா சுமார் இந்தியாவுக்கு 50 நாட்களுக்கு எல்லா வகையான எண்ணெயும் இருக்கும் அப்படின்ட்டு சொல்ல வரும். ஆனா இப்ப பாத்தீங்கன்னா அந்த தொட்டிகளை இப்ப மிகவும் காலி செய்ய முடியாத அளவுக்கு இருக்கிறதால நடைமுறையில பாத்தீங்கன்னா சுமார் 40 நாட்களுக்கு தேவையான கச்சா எண்ணெய் மட்டுமே இருக்குது. இப்ப இருக்கிற சூழ்நிலையில பாத்தீங்கன்னா நமக்கு என்ன கிடைக்குமா அப்படின்ட்டு கவலை ஒரு பக்கம் இருக்க, மாறாக அதனோட விலை பாத்தீங்கன்னா என்னவாக எவ்வளவு ஏறும் அப்படின்ட்டு சொல்ல வருது. ஈரான் போர் தொடங்கினதுல இருந்து ஒரு பேரலுக்கு கிட்டத்தட்ட $65 இருந்த நிலையில அது இன்னும் உயரக்கூடும் அப்படின்ட்டு சொல்லப்படுது. இது வரைக்கும் பாத்தீங்கன்னா அரசு எரிபொருளை கட்டுப்பாட்டுல வச்சிட்டு இருந்த நிலையில போரும் பாத்தீங்கன்னா நீண்ட காலத்துக்கு தொடர்ந்தா அரசு பாத்தீங்கன்னா விலை கட்டுப்படுத்த முடியாமல் போகலாம். அதனால விலை ஏற்படக்கூடும், அதிக விலை வரும் அப்படின்ட்டு சொல்லப்படுது. ஒரு கட்டத்துல பாத்தீங்கன்னா அரசு அந்த விலையை இல்லாம அதிக விலைக்கு கொண்டு வரக்கூடிய சூழ்நிலை உருவாகும். இதுக்கு மேல அரசு என்ன செய்யும்? அந்த குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம்
அரசு என்ன செய்யும் அப்படின்ற நிலையும் ஏற்படக்கூடும். பாத்தீங்கன்னா போர் நிறுத்தப்பட்டாலும் அங்க இருக்கிற எண்ணெய் கடங்குகள், குடோன்கள் எல்லாமே சுத்தம் செய்யறதுக்கு பல மாதங்கள் ஆகும். அதனால இந்தியா போன்ற பல்வேறு நாடுகள்ல கச்சா எண்ணெயோட விலை அதிகரிக்க கூடும். பாத்தீங்கன்னா ஈரான்ல இருக்கிற எரிபொருள் கிடங்கு மற்றும் மக்கள் வாழ்ற பகுதிகள் எல்லாத்துலயும் குண்டு வீசி தாக்குவதால அமெரிக்காவும் இஸ்ரேலும் அதே போல பதிலடி தாக்குதல் நடத்தக்கூடும். மேலும் ஆழமான ஆபத்தான எரிசக்தி நிலத்தடியில இருக்கிற எல்லா விதமான உள்கட்டமைப்பு பாத்தீங்கன்னா ஏற்கனவே சேதமடைஞ்சிருக்கு. இதுல பாத்தீங்கன்னா ஏவுகணைகளை தடுக்கும் முயற்சியில அங்க பலத்த சேதம் ஏற்பட்ட நிலையில உற்பத்தியில ஏற்படுற இடையூறுகள் பாத்தீங்கன்னா தளங்களுக்கு ஏற்பட்ட சேதம் மற்றும் விநியோகஸ்தர்கள் இருக்காங்களா அவங்களுக்கு ஏற்பட்ட அழுத்தம் எல்லாமே குண்டுவீச்சு நின்றதுக்கு அப்புறம் பல மாதங்களுக்கு அப்புறம்தான் எண்ணெய் மற்றும் இதர பொருட்களோட விலை உயர்வதற்கான வழிகள் ஏற்படும் அப்படின்ட்டு தெரிய வருது.